அனைவரின் வீடுகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கணிப்பொறி என்பது இருக்கும். இந்த கணிப்பொறியை நீங்கள் இயக்குவதை நிறுத்தும் போது ஷட் டவுன் செய்வீர்கள் இல்லையா? மறுபடியும் நீங்கள் அதை தொடங்கும் போது ரீஸ்டார்ட் செய்வீர்கள் இல்லையா? பெரும்பாலான சமயங்களில் அதை ரீஸ்டார்ட் பண்ணு என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? இந்த ரீஸ்டார்ட் என்பதை முழுக்க முழுக்க தமிழில் சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. கண்டிப்பாக சொல்ல முடியும். நேற்றைய மொழியறிவும் பகுதியில் பார்த்ததை போல இந்த ரீ என்பதை மீள் என்று நாம் நேரடியாக மொழிபெயர்த்து விடலாம். ஸ்டார்ட், இது ரொம்ப எளிமையான ஒரு ஆங்கில சொல் தான், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல் தான். இந்த ஸ்டார்ட் என்பதை எப்படி நேரடியான தமிழில் மொழிபெயர்ப்பது என்று பார்த்தோமானால் தொடக்கம் அப்படிங்கிற சொல்லை நாம் பயன்படுத்தலாம். இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது ரீஸ்டார்ட் என்பதை மீள் தொடக்கம் என்று ரொம்ப அழகான தமிழில் அறிஞர்கள் மொழிபெயர்த்து நமக்காக தந்திருக்காங்க. இன்றைய மொழியறிவும் பகுதியில் இந்த ரீஸ்டார்ட் சொல்லை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில் இதே போல ஒரு பயனுள்ள தகவலோடு உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.